ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஒரு டிசைன் ப்ளவுஸ் பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி தருவேன். இது சிம்பிளான மெத்தட். ஒரு பானெக்னு சொல்லலாம். அந்த டைப்பில் இருக்கும், பானெக் டைப்பில் இருக்கும். லைனிங் அண்ட் மெயின் கிளாத் இது ரெண்டு எடுத்துக்கிறோம். ரெண்டு வேறு கலருக்கு நீங்கள் கன்ஃபியூஸ்ட் ஆக வேண்டாம். நான் எப்போவுமே ரெகுலர் இப்படி தான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து கஸ்டமருக்காக கிடையாது, உங்களுக்காக தான். இது வந்து டிசைனுக்காக யூஸ் பண்ணுற கிளாத் ரெட். ஃபஸ்ட்டே மார்க் பண்ணிவிட்டேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். அப்போ தான் அதுக்காக இந்த மெஷர்மெண்ட் இப்போ நான் எடுக்கிற மெஷர்மெண்ட்லாம் சும்மா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான். இதெல்லாம் தேவையில்லாத ஒரு மெஷர்மெண்ட். இது முக்கியம். லென்த்து, கீழே அகலம், மேலே அகலம், இதெல்லாம் பேட்டர்னுக்கு ரொம்ப முக்கியமான மெஷர்மெண்ட். கீழே 2 நெக்கினுடைய மேலே அகலம் பார்த்திங்கன்னா 2.5 வச்சுருக்கேன். கீழே அகலம் பார்த்திங்கன்னா 3 வச்சுருக்கேன். இங்கே ப்ளவுஸ் லென்த்து கீழே இருக்குது பார்த்திங்களா, அந்த அகலம் அது 2 இன்ச்சு. அதை வந்து ஒரு நாட்ச் போட்ட மாதிரி வெட்டிக்குங்க. இந்த மாதிரி சென்டர் ஒரு சர்க்காக போட்டுக்குங்க. அதை எப்படி பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா ஒரு வித்தியாசமான ஒரு டிசைனாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் இந்த டிசைன் பார்த்துருக்க முடியாது. சம் டிசைனாக அடிக்கிறத ரெகுலராக பார்த்துருக்கலாம். பட் இது சொல்கிறேன், இந்த டிசைன் மட்டும் நான் கண்டிப்பாக பார்த்துருக்க முடியாது. நல்லா புது டிசைனாக இருக்கும். ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க. சென்டர் வந்து கட் பண்ணிக்கோங்க. அடிச்சு திருப்பிட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம். நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. கடை அப்படி கோடு எடுத்துங்க. சைடில் இந்த நம்ம மார்க் பண்ண அளவுக்கு கோடு எடுத்துக்கலாம். அது சென்டருக்காக எடுத்துருக்கேன் கோடு. அது சும்மா ஒரு கணக்கு இல்லை, தேவையில்லை. பட் சென்டர் இருக்குன்றதுக்காக இந்த மாதிரி கிளாத் வெட்டிக்கலாம். இது வந்து சைடில் வைக்கிற கிளாத் ஒரு 3 இன்ச். ப்ளவுஸ் லென்த் எவ்வளோ இருக்கோ அதெல்லாம் எடுத்து போதும் டபுளாக. இது வந்து நம்ம டிசைனிங்காக யூஸ் பண்ணுறது. சென்டராக டிசைன் வச்சு பார்த்தீங்களா, அதுக்காக யூஸ் பண்ணுறது தான். ஒரு ஃபினிஷிங் டச்சு ஒரு 1/2 இன்ச் அந்த மாதிரி இருந்தால் போதும். அதனால் நீங்கள் 2 பக்கம் வந்து பிசர் வந்து கவர் பண்ணி அடிச்சிருங்க. அவ்வளோதான், வேறு எந்த கான்செப்டும் கிடையாது. இது ஜாயிண்ட் போடுறேன். நான் அடிக்கும்போது பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் நீட்டாக. ஒரு சில பேர் அடித்து திருப்புவாங்க, அடித்து திருப்பி அயன் பண்ணுவாங்க. அதெல்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி 2 பக்கம் பிசர் மட்டும் கவர் பண்ணி அடிச்சிங்கன்னா போதும். ரொம்ப பக்காவாக வேணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஃபினிஷிங் இந்த மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு காட்டன் கிளாத் தான், அதனால தான் கொஞ்சம் அப்படி திருப்பி அடிச்சிருக்கேன். மேபி இந்த உங்களுக்கு வந்து சில்க் காட்டன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அடிச்சு திருப்பி நீட்டாக அயன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியோட பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் எப்படி அடிக்கணும் அதை கொஞ்சம் நீட்டாக நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணணும். புரியலாம், திரும்ப ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து நம்ம மெட்டீரியல் ரொம்ப பெரிய அளவுக்கு செலவு பண்ணல. ஸோ இந்த மாதிரி டிசைன் ஒரு சில பேர் கேட்டாங்கன்னா, நீங்கள் சிட்டிக்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போது ப்ளவுஸ் அங்கே என்ன ரேட்டுக்கு வாங்குறாங்கன்னு தெரில, சரி எக்ஸாக்டாக தெரில. நான் வந்து இங்கே ஒரு ப்ளவுஸுக்கு பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறேன். சாதா லைனிங் ப்ளவுஸுக்கு.
அப்போ வந்து நான் வந்து இதுக்கு எவ்வளோ பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா ஒரு ₹450 சார்ஜ் பண்ணுவேன். சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவில் எவ்வளோ ப்ளவுஸ் வாங்குறீங்களோ அதில் வந்து உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ₹300 வாங்குறீங்கன்னா ₹650 வாங்கலாம். புரியுதுங்களா? இந்த மாதிரி தான் கான்செப்ட். வந்து ப்ளவுஸில் இப்போ என்ன நம்ம 200 ப்ளவுஸ் வாங்கினோம்னா டபுள் சார்ஜ் போட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ₹50 போட்டுக்கேன். அவ்வளோதான். இது வந்து கான்செப்ட். இல்லை எனக்கு வந்து ஒரு அந்த அளவுக்குலாம் வேணாம், நானே கட் பண்ணி நானே தைக்கிறேன், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்கள் எல்லா செலவும் போக உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் நிற்கும்ல, அது மட்டும் வாங்க. உதாரணத்துக்கு வந்து இப்போது ஒரு உண்மையாக சொல்லப்போனால் ஒரு ப்ளவுஸ் ப்ரொடக்ஷன் காஸ்ட் பார்த்திங்கன்னா என்னென்ன கட்டிங் பண்ணுறது, ஸ்டிச்சிங் பண்ணுறது, த்ரெட்டு, ஒருவேளை நீங்கள் வாடகை இருந்துச்சுன்னா வாடகை, அந்த மாதிரி தான் இருக்கும். ப்ரொடக்ஷன் காஸ்ட் அதிகபட்சமாக ஒரு ₹100 வரும். இப்போ ₹100 தான் நமக்கு தான் போதுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ₹200 லைனிங் ப்ளவுஸ் நம்ம வாங்குகிறோம். அப்போ வந்து ஒரு ₹350 வாங்க போதும். அது நீங்களே ஒரு கிராமத்து சைடு கொஞ்சம் அவுட்டரில் நானாக தைக்கிறேன்னா ₹350 வாங்கினீங்கன்னா போதும். இல்லை நான் கடை வச்சுருக்கேன், மெயின் ரோட்டில் இருக்குது, கொஞ்சம் நல்லா பெரிய கடையாக இருக்குது, அந்த மாதிரி அப்படியே திங்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ₹400 500 வரைக்கும் வாங்கலாம். ஏன்னா இந்த ப்ளவுஸுக்கு செலவு ஒன்றுமே கிடையாது. ஒரு 1/4 மீட்டர் கிளாத் இருந்தால் போதுமானது. சரிங்களா? எக்ஸ்ட்ரா ஏதோ ஒரு வேலை பண்ணுற மட்டும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒரு பக்காவாக வந்திருக்கு, டிசைன் ரொம்ப நல்லா வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு பானைக் டிசைன் மாதிரி தான் இது. ஒரு சிம்பிளாக போடுறவங்களுக்கு இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், லேஸ் வைக்கணும். ஃபினிஷிங் டச்சு. நேற்றுக்கு நைட்டு தைச்சுங்க. இன்றைக்கி காலை தான் வாய்ஸ் கொடுக்குறேன், மறந்துட்டேன்.